இப்பெல்லாம் நம்ம என் லைஃப் எங்க போயிட்டு இருக்கு, இல்ல என் பர்பஸ் ஆஃப் லைஃப் தான் என்ன அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி யோசிச்சுட்டே இருப்போம், அப்படிதானே? எஸ்பெஷலி நைட்ல. பட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு விஷயத்த சொல்லணும் நான் நினைக்கிறேங்க. நம்ம சயின்டிஸ்ட் இருக்கார்ல, அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய ரோபோட்ஸ் உருவாக்குறாரு. எல்லாரையுமே ஒரே மாதிரி உருவாக்க மாட்டாருங்க. ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு ரோபோட்ஸை உருவாக்குவாரு. அதாவது நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருந்தோம் அப்படின்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல மெனுவே அந்த ரோபோட் கிட்ட தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அதுதான் ஃபுட்டே கொண்டு வரும், அப்படிதானே? ஸோ ரோபோட்டை கிரியேட்டர், அதாவது சயின்டிஸ்ட் அழகாக செஞ்சிருப்பாரு, அப்படிதானே? ஸோ அதன்படி அது ஒர்க் பண்ணுது. ஸோ அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலும் நம்மளை உருவாக்குனவர் ஆண்டவர். அவருக்கு தான் தெரியும் நம்மளை எதற்காக உருவாக்குனாருன்னு. ஏன்னா அதுக்கு படிதான் அவரு ஒன்னொன்னாக பார்த்து பார்த்து உருவாக்கியிருப்பாரு. அதாவது இந்த பொண்ணு இதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கா, அப்போ அவளுக்கு என்னெல்லாம் வைக்கணும், எதெல்லாம் அவளுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. ஸோ ஆண்டவருக்கு உங்களோட பர்பஸ் என்னன்னு தெரியும். ஸோ அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவாரு. ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர் தாங்க எல்லாத்தையுமே நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த எலும்பு இங்க வரணும், அந்த எலும்பு இங்க போகணும், பிரெயின் எல்லாத்தையுமே. பட் நம்ம அதை விட்டுட்டு நம்ம பர்பஸ்ல அதை போயிட்டு இருந்தோம்னா அவர் கனெக்ஷனை கட் பண்ணிடுவார். மேபி பிரெயினா இருக்கலாம், இல்லை இதா வேணா இருக்கலாம். ஸோ வாழ்க்கைப்படி பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு தெரியணுமா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு எதுக்காக உங்களை படைச்சிருக்காரோ, எப்படிலாம் உங்களை உருவாக்கியிருக்காரோ அதன்படி அவர் செய்வார். அதாவது ரோமர் 11:36 இப்படியாக செல்கிறது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஸோ நம்ம அவருக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் போது அவர்கிட்ட கேட்கறது பெட்டர். ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதையே நீங்க செய்யுங்க. அதுதான் உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப். காட் பிளெஸ் யூ.